முகம் கருக்குது, முகத்துல கரும்பு புள்ளி வந்துட்டு, ஐயோ டாக்டர் கிரீம் தாங்க, ஃபேஸ் வாஷ் தாங்க, இல்ல டாக்டர் எங்க போய் லேசர் தெரப்பி செய்யலாம், இல்ல மைக்ரோ நீடிலிங் செய்யலாம், எங்க பீல் பண்ணலாம். இதுதான் முதல்ல முகத்துல சாதாரணமா கருப்பு புள்ளி வாரத்துக்கு நம்ம துண்ணுற, அதாவது நம்ம எடுக்கிற உணவுல சில குறைபாடு, சில விட்டமின், சில எலிமெண்ட்ஸ் குறைபாடு, சில பதார்த்தங்கள் குறைபாடு இருந்தா முகத்துல கரும்புள்ளி வரும். அப்ப அதுக்கு கிரீமையும் பீலிங்கும் செஞ்சா சரியா? கிரீமும் செஞ்சு சரி வருமா? சரி வரா? சரி வரும், மரா வரும். ஏன்னா அங்க குறைபாடு இருக்குது. ஆணி வேற நாம புடுங்கல்ல. அப்ப முதல்ல அந்த குறைபாடு நம்ம ஒரு 1 மந்தோ 2 மந்தோ சரியான சாப்பாடு உணவு, அதுக்கு இல்லைன்னா அந்த சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கொண்டா கிளியர். அப்படி வர கருப்பு புள்ளிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதறாம சாப்பிடுங்க. நான் அப்படியான எது என்னன்னு சொல்றேன், சரியா லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்றேன், அதுக்குரிய மாதிரி நடவடிக்கை எடுங்க. ஓகே. இப்ப விட்டமின் சி குறைபாடா இருந்தால் முகத்துல இப்படித்தான் இருக்கும். ரைட். ஜிங்க்னு சொல்லி ஒரு பதார்த்தம் இருக்குது, நாகம், அது குறைபாடா இருந்தா முகம் இப்படிதான் இருக்கும். சரி. இரும்பு சத்து அயன் குறைபாடா இருந்தா முகத்துல இந்த மெலஸ்மான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். உணவு எடுக்கணுமா, சப்ளிமெண்ட் எடுக்கணுமா, இல்லாட்டி செலவழிக்கணுமான்னு நீங்க முடிவெடுங்க.